இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். காலைதோறும் என்னை எழுப்புகிறார், கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். எவ்வளோ அழகான வார்த்தை பார்த்தீங்களா? பெட்லேருந்து எந்திக்கும் போது நீங்கள் என்ன சூழ்நிலையில் எந்திக்கிறீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். பிள்ளைகளெல்லாம் எழுப்பும்போது ஸ்கூலுக்கு நேரம் ஆகிட்டு எந்தி, காலேஜுக்கு போக வேண்டாமா, தட்டுறோம் தடனாண்டு. அல்லது குழந்தைகளாக இருந்தால் தடவை கொடுத்து மெதுவாக அன்பா செல்லம் எந்திமா அப்படின்னு சொல்லி குட் மார்னிங் பிரைஸ் தி லார்ட் என்னெல்லாமோ சொல்லி எழுப்புறோம். ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும், பிள்ளைகள் சம்மந்தம். நாம் எந்திக்கும் போது எப்படி எந்திக்கிறோம்? எல்லாரும் அடிச்சோடனே பதறி அடித்து எந்திக்கிறோமா? அல்லது எந்திக்கணும்னு நினச்ச நேரத்தில் எந்திக்காம பிந்தி எந்திச்சு ஐயோ பிந்திட்டேன்னு சொல்லி அவசரமாக நம்முடைய காரியங்களை செய்ய ஓடுறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நல்லா கவனிங்க. காலைதோறும் அவர் என்னை எழுப்புகிறார். அப்போ ஒவ்வொரு புதிய நாளும் அதிகாலையில் கர்த்தர் நம்மளை எழுப்புகிற அளவுக்கு நம்ம இருக்கணும். தாவீது சொல்றான், குறித்த ஜாமத்திற்கு முன்னமே என் கண்கள் விழித்து கொள்ளும். அப்போ ஆண்டவர்கிட்ட நீங்கள் ஜோமனில் படுக்கணும். காலையில் நீங்கள் என்னை எழுப்புங்கப்பா. எந்திரிச்சு உடனே வேகமாக ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே அமைதியாக இருங்க. ஆண்டவர் சமூகத்தில் ஒரு புதிய நாளை கிருபையாக அவர் தந்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அன்னைக்கு நீங்கள் ஆண்டவரோடு பேசுவதற்கு உங்களை ஆயத்தப்படுத்துங்க. முதலாவது நீங்கள் ஆண்டவரை நேசிக்கிறீங்க, அவரையே நீங்கள் நம்பியிருக்கீங்கிறத வாய்விட்டு அவர்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள். அடுத்து ரொம்ப முக்கியம், அவர் சொல்கிறார் பாருங்க இந்த வசனத்தில், நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறோம். அப்போ அவர் நம்மள்கிட்ட ஏதோ ஒன்று பேச விரும்புகிறார். அப்போ நம்முடைய செவிகளை அந்த அதிகாலையிலேயே திறந்துருங்கப்பா. நீங்கள் என்ன பேசுகிறீங்க அதை நான் கேட்கணும். உங்கள் ஆலோசனை எனக்கு தேவை, உங்கள் வழி நடத்துதல் எனக்கு தேவை. இன்றைக்கி நிறைய காரியங்கள் நான் செய்ய வேண்டியது இருக்குது, அதிலலாம் எனக்கு ஞானம் தேவை, எனக்கு சொல்லுங்கள். அப்போ அதுக்கு ரொம்ப தேவை என்னது? கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நீங்கள் அதுக்கு ஆயத்தமாக இருக்கணும். ஆண்டவர் சொல்கிறத கேட்டு நடக்கிற ஒரு இருதயம் நமக்கு இருக்கணும். அதெல்லாம் எனக்கு தெரியும், இதெல்லாம் டெய்லி செய்கிறது தானே, இதெல்லாம் செஞ்சு எனக்கு நிறைய அனுபவம் இருக்குது, அதெல்லாம் இதை செய்கிறதுக்கு எனக்கு நிறைய ஆட்கள் இருக்குது, அதெல்லாம் போதுமான பணம் இருக்குது, அதுக்கெல்லாம் செய்கிறதுக்கு நிறைய டைம் இருக்குது, அதெல்லாம் நான் சமாளிச்சிருவேன், நமக்கு நல்ல திறமெல்லாம் இருக்குல்ல, நல்ல அறிவெல்லாம் இருக்குது. இல்லை, கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல் எவ்வளோ திறமை இருந்தாலும், பணம் இருந்தாலும், ஆட்கள் இருந்தாலும், ஞானம் இருந்தாலும், எல்லாம் இருந்தாலும் இன்னைக்கு நான் கற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே நீங்கள் எனக்கு சொல்லுங்க, ஆண்டவரே என்னை வழி நடத்துங்க. ஆண்டவரே, தெய்வ பிள்ளைகளே, இது ஒவ்வொரு நபருடைய வாழ்வின் அனுபவமாக மாறணும். இப்படி நீங்கள் காலையில் உங்களை தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து அவர் சொல்கிறத கேட்டு நீங்கள் நடப்பதற்கு பழகிட்டீங்கன்னா பாவத்திற்கு விலகி இருக்கலாம், சத்துருவை ஜெயிக்கலாம், தேவனுக்கு பிரியமில்லாததெல்லாம் விட்டு விலகலாம். அன்றைக்கு நீங்கள் செய்து முடிக்க வேண்டிய கடமைகளை நேர்த்தியாக செய்து முடிக்கலாம். நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று கர்த்தர் வைத்திருக்கிறவுடைய சித்தத்தை அன்னைக்கு நீங்கள் செய்து முடிக்கலாம். திருப்தியாக வாழலாம், நிம்மதியாக அந்த நாள் முழுவதிலும் தேவ பிரசனத்தை உணரலாம், தேவனுடைய இருதயத்தில் இடம் பிடிக்கலாம், மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக மாறும். அதனால் இன்னையிலேருந்து அதிகாலையில் எழும்புறதுலேருந்து அந்த முதல் குறிப்பிட்ட நேரங்களை கவனித்து கற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமான ஒரு நபராய் நம்மை அர்ப்பணித்து வாழ பழகுவோம். கர்த்தர் உங்கள்கிட்ட பேச விரும்புகிறார், உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். உங்களுக்கு தெரியாத காரியங்களை நீங்கள் சிக்கிக்கொள்ளக்கூடாது, உங்களுக்கு அதில் ஆலோசனை தேவைன்னு சொல்லி சொல்ல விரும்புகிறார். இதெல்லாம் கேட்டு நடப்பதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் மாறும். பரலோக தேவனே, ஒவ்வொரு நாளும் இதை நாங்கள் எங்களுடைய வாழ்வில் கடைபிடிக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.